ஒரு நாள் ஒரு சிறுத்தை பசியுடன் உணவைத் தேடியது. அப்போது ஒரு கருப்பு மானையும் ஒரு புள்ளி மானையும் மலையடிவாரத்தில் மேய்ந்து கொண்டிருப்பதைப் பார்த்தது. சிறுத்தை மிகுந்த எச்சரிக்கையுடன் மலையடிவாரத்தருகே சென்றது. ஆனால் எதைத் தாக்குவது என அது முடிவு செய்யவில்லை. அதே நேரத்தில் சிறுத்தையை பார்த்த மான்கள் இரண்டும் வேகமாக இடது வலது பாதைகளில் ஓட ஆரம்பித்தன. சிறுத்தை அந்த இடத்திற்கு வந்தது. எதை துரத்தலாம் என்று தயங்கி நின்றது. பிறகு சரி, கருப்பு மானை துரத்தலாம், அதன் இறைச்சிதான் சுவையாக இருக்கும் என்று முடிவு செய்து கருப்பு மானை துரத்தத் தொடங்கியது. ஆனால் அதற்குள் அது தொலைதூரம் சென்று விட்டது. உடனே சிறுத்தை பசி வேற அதிகமாகிவிட்டது. சரி, புள்ளிமானை பிடிக்கலாம் என தீர்மானித்து திரும்பி வந்து எதிர்பாதையில் ஓடியது. ஆனால் புள்ளிமானோ பஞ்சாய் பறந்து விட்டு இருந்தது. இதுபோல்தான் ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பதில் தயக்கம் காட்டுபவர்கள் கிடைத்ததை இழந்து நிற்கிறார்கள். இக்கதையில் வரும் சிறுத்தையைப் போல் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம் என்று யோசித்துப் பாருங்கள். ஒரே முடிவில் நிலையாக நில்லுங்கள்.